ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா மாலதி சமையல். டுடே ஸ்பெஷல் வந்து ஹெல்த்தியான பச்சை பயிர் லட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு எங்கள் அத்தை பச்சை பயிர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம். என்ன பண்ணிருக்கீங்க? ஆமாம், தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டோமா, கழுவி துணியில் உணர்த்திட்டோமா. இப்போ வறுக்கலாம். வாங்க பச்சை பயிர் எப்படி வறுக்குதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்கம்மா, 1/2 கிலோ பச்சை பருப்புமா கழுவி காய வச்சுக்கிறேன். கரெக்டாக 1/2 கிலோ இருக்குமா. 2 கப்பு. நம்ம இப்போ மிதமாக சூட்டில் வறுத்துக்கலாம். ஆமாம், லேசாக வறுத்துக்கலாமா. நல்லா கொஞ்சம் வறுக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி பச்சை பயிரை வந்து நம்ம வேக வச்சு கூட தாளித்து கொடுத்தா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம அந்தமாரி எப்பவுமே கொடுக்குறத விட இந்தமாரி லட்டு அந்தமாரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா வெள்ளத்தில் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து பச்சை பயிர் வச்சு ஒரு லட்டு செய்கிறோம். ஆமாம்மா, ஸ்கூல் போயிட்டு வந்தால் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ஸ்நாக்ஸாக கொடுத்தா அனுப்பலாம் ஸ்கூலுக்கும். நம்மளும் சாப்பிடலாம், கை காலெலாம் வெளியே இருக்காது. இது ரொம்ப ஹெல்த்தி. இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது பச்சை பயிரில். ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது நம்ம சர்க்கரை ஆட் பண்ண வெல்லம் தான் போட்டிருக்கோம், அதனால் யார் வேணால் சாப்பிட்லாம். மோஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் பச்சை பயிர்லன்ட்டு. எங்கள் அத்தை செஞ்சு முடிச்சோன்னு செம்மையாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸே எல்லாருமே சாப்பிடுவாங்க. பாருங்கம்மா, நல்லா அப்படியே கலர் வருது. வறுத்தது நல்லா தெரியும். ஒரு வாசனையும் வருமா. இந்த நல்லா கண்டுபிடிச்சிடலாம். தீஞ்சிடுது இதில் வரலன்னு நினைக்கக்கூடாது. இதை ஒரு கலர் பாருங்கள், அப்படியே ஏசம் மாதிரி. ரொம்ப தீ வச்சு வறுக்கக்கூடாது, லைட்டாக தான் தீ வச்சுக்கிறேன், கம்மியாக. வாசனையும் நல்லா வருது. பச்சை பயிர் வறுக்கிற வாசனை. இந்த தோலோடு வறுக்கிறது அவ்வளோ குணமாக இருக்கும். வாங்கம்மா, பச்சை பயிர் நல்லா வறுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம், பிளேட்டில். இப்போ இது நல்லா ஆறட்டும். நம்ம இருக்க நட்ஸ்லாம் வறுத்துக்கலாம். வாங்கம்மா, பாதாம் பருப்பு வறுத்துக்கலாம். முந்திரியும் போட்டுக்கலாமா. நாங்கள் 50 கிராம் பாதாம் 50 கிராம் முந்திரி எடுத்துருக்கோம். ஆமாம், ஆமாம், பாதாம் பருப்பு முந்திரியும் வறுத்தாச்சு. நல்லா வெடிக்கிற சவுண்டு கேட்குது. ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. நம்ம இதையும் பச்சை பயிரில் போட்டுக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணிக்கலாமா. ஏலக்காய் காட்டலாமா. வறுத்தாச்சு. இதில் போட்டுடலாம் மிக்சியில். நம்ம பச்சை பயிர் நல்லா ஆறிடுச்சு. பச்சை பயிர் பாதாம் முந்திரிலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு வச்சுக்கலாம், பவுடர் பண்ணிக்கலாம். ஆமாம், நல்ல பொடியாக அரைச்சாச்சு. நைஸாக இருக்குது. வாங்க, இருக்கிறதே மிக்சியும் போட்டு எல்லாத்தையும் அரைச்சிடலாம். வாங்கம்மா, நல்ல 3/4 கிலோ பொடி பண்ணி வச்சுக்கிறேன். இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ பச்சை பயிரில் 3/4 கிலோ வெல்லம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுமா. இப்போ இதெல்லாம் மிக்ஸியில் போட்டு இன்னொரு வாட்டி ஓட்டிடலாம். வாங்கம்மா, 2வது வாட்டி போட்டு நல்லா பொடியை ஊட்டியாச்சு. வெள்ளம்லாம் போட்டு மிச்சம் இருக்குதா 2வது வாட்டி போட்டு அரைச்சிடலாமா. வெள்ளம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். 1/2 கப்பு நெய் ஊற்றிக்கலாமா. நெய் எப்போவுமே முதல்ல கூட சேர்க்கலை, இப்போ தான் லாஸ்ட்டில் சேர்க்குறோம். 1/2 கப்பு ஊற்றிக்கிறேன்.
நம்ம கொஞ்சம் முந்திரியை உடச்சி வச்சுக்கிறேன், போட்டு வறுத்துக்கலாம். போட்டுக்கலாமா? நல்லா அப்படியே கொஞ்சம் பொரியட்டும். திராட்சைலாம் நல்லா எழும்பி வந்தாச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பருப்பெல்லாம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாமா? அந்த வெங்காயம் பொடி பண்ணி வச்சுக்கிறேன், இதில் போட்டு கலந்துடலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கலந்துக்கலாம். எல்லாம் போட்டாச்சுமா. அப்படியே நல்லா சூட்லேயே கிண்டியாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அப்படியே பிடிச்சிடலாம். உண்டை லட்டு பிடிச்சிட வேண்டியதான். நல்லா வாசனையாக இருக்குது பச்சை பயிர் லட்டு. அந்த நெய்யில் போட்டு அந்த மாவை மிக்ஸ் பண்ணுறதும் நல்ல வாசனையாக, நெய்யில் செய்கிறதுல நல்ல வாசனையாக இருக்கும். அப்படியே இந்த வெல்லமும் பாருங்கள் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா பக்குவமாகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நாங்கள் எப்படி உண்டை பிடிச்சி வச்சுருக்கோன்ட்டு. அம்மா இந்த மாதிரி அள்ளி உண்டை பிடிச்சிட்டோம் பாருங்கள். எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. அம்மா இந்த அளவுக்கு தாம்மா பிடிச்சிக்கிறேன். பாருங்கள் எப்படி வந்துக்குதுன்ட்டு. நல்ல வாசனையாக இருக்குதும்மா. சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உடம்புக்கெலாம் ரொம்ப நல்லதும்மா. இது குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி டிஷ் இது, பச்சை பயிர் லட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பச்சை பயிர் லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எங்கள் அத்தை செம்மையாக பண்ணிட்டாங்க. அதில் நட்ஸ்லாம் போட்டு நல்லா தூக்கலாக நல்லா நட்ஸ்லாம் செம்மையாக தெரியுது. நல்ல நெய், அந்த நெய் தான் நாங்கள் ஆட் பண்ணோம். அதான் லாஸ்ட்டாக அது பாருங்கள். அதிலே தான் நாங்கள் எல்லா மாவும் பிசைஞ்சோம். சூப்பராக வந்திருக்கு உண்டை. ரொம்ப நெய்யெல்லாம் அப்படிலாம் கொஞ்சம் தான் ஊற்றினேன், ஒரு 50 மேலே தான் ஊற்றினேன். சூப்பராக இருக்குமா லட்டு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியாச்சு. நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் குட்டீஸ் செஞ்சு கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இதேமாரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஹெல்த்தியான பச்சை பயிர் லட்டு சூப்பராக வந்திருக்கு இந்த வாட்டி. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வாங்கம்மா, இந்தமாரி டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். இந்தமாரி பிடிச்சி கூட சேல்ஸ் கூட பண்ணலாம்மா. ரொம்ப நல்லா ஒரு 20 நாளைக்கு நல்லா இருக்கும்மா லட்டு, பச்சை பயிர் லட்டு. ரொம்ப நல்லாயிருக்கு. அந்தமாரி மூடி நல்லா டப்பாவில் வச்சுக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஹெல்த்தி கூட இது. ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கு டெய்லி ஸ்கூல் கொடுத்து அனுப்பலாம். நம்மளும் பசிக்க சொல்ல சாப்பாடெல்லாம் ரொம்ப சாப்பிடலாம், இதை விட சாப்பிட்டுக்கலாம். ஒரு விரதம் இருக்கிற நினைக்கு கூட இந்தமாரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாமா. நம்ம இந்த மாதிரி ஹேர் டைட்டில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி வெளியே வச்சுருந்தோம், இல்லை வெளியே வச்சு கூட சாப்பிட்லாமா, கிடையாது. நல்லா இருக்கும். இதேமாரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.